அன்பு. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அப்போஸ்தலர் பவுல் அதிக மேன்மையான வழி என்று சொல்லும்போது அன்பே அந்த வழி என்று குறிப்பிடுகிறார். உண்மையான அன்பு தேவனிடத்திலும் அன்பு கூறும், மனுஷரிடத்திலும் அன்பு கூறும். அன்பு இல்லை என்றால் நமக்கு எத்தனை வரங்கள் இருந்தாலும் அவற்றால் பிரயோஜனம் இல்லை. அன்பை பற்றி சொல்லும்போது பவுல் அந்நிய பாஷைகளில் பேசுவதை பற்றி சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக அந்நிய பாஷைகளை விட அன்பே அங்கீகரிக்கப்படுகிறது. நாம் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு நமக்கு இராவிட்டால் நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. அன்பு இல்லை என்றால் நம்முடைய பாஷையும் பேச்சும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவுமே இருக்கும். தீர்க்க தரிசன வரம் மிகவும் முக்கியமானது. இந்த வரத்தை உடையவர்கள் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருப்பார்கள். இந்த வரத்தை உடையவர்களுக்கும் அன்பு வேண்டும். இவர்களிடத்தில் அன்பு இராவிட்டால் இவர்களும் ஒன்றுமில்லை. தலை மாத்திரம் பெரியதாக இருந்தால் போதாது, சரீரத்தின் இருதயம் அன்பு நிறைந்ததாய் இருக்க வேண்டும். நமக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் அன்பு நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை. நம்மிடத்தில் எவ்வளவு அறிவு இருக்கிறது என்பதை தேவன் கணக்கு பார்ப்பதில்லை. அதற்கு பதிலாக நம்மிடத்தில் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதையே தேவன் கணக்கு பார்க்கிறார். நம்மிடத்தில் விசுவாச வரம் காணப்படலாம். மலைகளை பெயர்க்கத்தக்கதாக நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கலாம். மலைகளை பெயர்ப்பது மனுஷருக்கு மிகப்பெரிய காரியம். ஆனாலும் தேவனுடைய பார்வையில் மலைகளை பெயர்ப்பதை விட நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே முக்கியமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு ஆழமான விசுவாசங்கள் இருக்கலாம். இதைவிட நம்மிடத்தில் ஆழமான அன்பு இருக்க வேண்டும். அன்பும் ரட்சிக்கும் விசுவாசமும் இணைந்து கிரியை செய்யும். அற்புதங்களை செய்கிற விசுவாசம் சில சமயங்களில் அன்பில்லாமலேயே கிரியை நடப்பிக்கும். அன்பில்லாமல் நடைபெறுகிற எல்லா கிரியைகளும் விருதாவாகவே இருக்கிறது. ஒரு சிலர் பிறருக்கு ஏராளமான உதவிகளை செய்வார்கள். தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள். தங்களுக்கு உண்டான யாவற்றையும் அவர்கள் அன்னதானம் பண்ணுவார்கள். பிறருக்கு கொடுப்பதற்காக இவர்களுடைய கைகள் எப்போதும் திறந்தே இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு கூட அன்பு இராவிட்டால் அவர்களுக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. தான தர்மமும் அன்னதானமும் செய்ய வேண்டும். அதை அன்போடு செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் செய்கிற உதவிகளை தேவன் அங்கீகரிப்பார். ஒரு சிலர் சுவிசேஷத்தின் நிமித்தமாக அநேக பாடுகளை அனுபவிப்பார்கள். வேதனைகளை தாங்கிக் கொள்வார்கள். தங்கள் விசுவாசத்திற்காக எல்லாவிதமான தியாகங்களையும் செய்ய ஆயத்தமாய் இருப்பார்கள். தங்கள் சரீரங்களை சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கூட அன்பு இல்லை என்றால் இவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உண்மையான அன்புதான் கிறிஸ்தவ மார்க்கத்தின் மைய பகுதியாய் இருக்கிறது. இதுவே நம்முடைய உபதேசத்தின் இருதயமும் ஜீவனும் ஆவியும் ஆகும். நம்முடைய இருதயங்களில் அன்பு நிறைந்திருக்க வேண்டும். அன்பில்லாத இருதயம் ஜீவனற்ற இருதயம். இந்த இருதயத்தை சத்தியத்திற்காக நாம் சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுத்தாலும் இந்த இருதயத்திற்குள் அன்பு இல்லை என்றால் நம்முடைய தியாகத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு மனுஷன் தன் விசுவாசத்தில் இருந்து பின்வாங்கி போன நிலைமையிலும் அவனால் வரங்களை பயன்படுத்த முடியும் என்பதை பவுல் இங்கு தெளிவுபடுத்துகிறார். சாலமோன் பாவம் செய்து பின்வாங்கி போனாலும் எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனும் ஆனேன், என் ஞானமும் என்னோட கூட இருந்தது என்று தன்னை பற்றி கூறுகிறான். அந்நிய பாஷைகளில் பேசுகிறவர்கள் பூலோகத்தின் பாஷைகளையும் தேவ தூதர்களின் பாஷைகளையும் பேசுவதற்கு வாய்ப்புள்ளது.